வணக்கம். திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அழகான ஈரடி வெண்பா மிக அற்புதமான கருத்துக்களை கொண்டது. நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த நேரத்திலையுமே கை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் இந்த குறட்பாக்கள் மிக எளிமையாக நல்ல உரைகளை நமக்கு கொடுக்கிறது. பொருள் பொதிந்த சொற்கள். வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது திருக்குறள்லேருந்து ஒரு குறள் நமக்கு என்றைக்காவது எப்பயுமே கை கொடுப்பதாகத்தான் அமைகிறது. அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு. அதனால தான் இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இன்னா செய்யாமை அப்படின்னா மற்றவர்களுக்கு எப்பயுமே நீ துன்பத்தை செய்யாதே, அவ்வளோதான். இந்த ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இவ்வளோதான். அதை 10 குறளாக அவரை சொல்கிறாருன்னு சொன்னால் மிக 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 சிறிய 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 கருத்துக்களாக அந்த கருத்துக்களை நமக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு குறளிலும் தெளிவுபடுத்துகிறார். அப்போ நம்ம அவற்றை கவனித்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. இப்போ 3வது குறளை நாம் பார்க்கலாம். செய்யாமல் செற்றார்க்கும் இன்னா செய்த பின், செய்யாமல் செற்றார்க்கும் இன்னா செய்த பின் உய்யா விழுமம் தரும். செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும். இது என்னது? இது செய்யாமல் செற்றார். நான் எதுவுமே அவனுக்கு பண்ணலையே, அவனுக்கு நான் எந்த துன்பத்தையுமே கொடுக்கவில்லையே, ஆனால் எனக்கு அவன் துன்பங்களை மட்டுமே தருகிறானே அப்படின்னு நம்மளுடைய பொறுமையை இழந்து அவனுக்கு நாம் துன்பம் செய்து விட்டால் உய்யா விழுமம் தரும். எந்த காலத்திலுமே தீர்க்க முடியாத துன்பத்தை அது நமக்கு கொடுத்துவிடும், பரிசாக கொடுத்துவிடும். ஆக நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருப்போம், ஆனால் நமக்கு மற்றவர்கள் தீங்கே நினைத்து செய்யும் பொழுது கூட நாம் அவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. அப்படி நாம் பொறுமை இழந்து துன்பத்தை செய்துவிட்டால் அது நமக்கு எந்த காலத்திலும் நிலையாக நிற்கக்கூடிய தீய துன்பமான மிக மன உளைச்சலை கடைசி வரை கொடுத்துவிடும். ஏண்டா நம்ம செஞ்சோன்னு நம்மளே நினச்சிக்குவோம். நம்ம எப்பயும் போல் இருக்கலாம் இல்லையா, அவன் தான் தவறு செய்து விட்டான், அதற்காக நாமும் பதிலுக்கு செய்தால் அது நல்லதில்லையேங்கிறத மிக காலதாமதமாக நாம் உணர வேண்டி வரும். ஆனால் அதுவரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? மனதில் உளைச்சல், துன்பம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது இந்த குறளின் பொருளாக கொள்ளப்படுகிறது. நன்றி. நாளை நாம் மீண்டும் காணலாம்.